குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படின்றத பார்க்க போகிறோம். சாப்டர் 7ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது முதல்ல எங்கே வந்தது அப்படின்றத அதனுடைய அர்ஜினில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பங்கு சந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் தான். ஆம்ஸ்டர்டாம் டேம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்தது. இதில் வந்து இன் பிகம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் பிகம் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சப்சீக்வெண்ட்லி. இது பின்னாடி என்னவா மாறி இருக்குது அப்படின்னா பாம்பே பங்கு சந்தையாகவும் மாறிக்க செய்யுது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கால்டு ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூலதன சந்தையில் முக்கியமான கூறாக இருக்க செய்யுது. எது அப்படின்னு சொன்னால் இந்த பங்கு சந்தைன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா பங்கு மாற்றகம்னு சொல்லிட்டு அழைக்கவும் செய்யலாம். பத்திர சந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கவும் செய்யலாம். இது என்ன அப்படின்னா பங்கு மாற்றகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ எப்படி சொல்லலாம், ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னவா இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்க செய்யுது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an organized market for the purchase and sale of industrial and financial securities. இதில் வந்து ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் ஆர் ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்பனை செய்வதற்கும் அமைக்கப்பட்ட ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an organized market buying and selling corporate and other securities. கார்ப்பரேட் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னா அது பிற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்ப்பரேட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் மற்ற செக்யூரிட்டிஸை வாங்கிறதுக்கும் விற்பனை செய்வதற்காகவும் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Stock exchange is an organized market for buying and selling corporate and other securities. மற்ற நிதி பத்திரங்களையும் வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. இதுக்கான ஹெஸ்டிங் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கம்பேர் ஆல் த பிளேசஸ் வேர் பையர் அண்ட் செல்லர் ஆஃப் எ ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் அதர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்டர்டேக்கன் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்விங் த சேல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹேஸ்டிங் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டி மார்க்கெட்டு பங்கு மாற்றகம் அப்படின்றது இல்லைன்னா செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல் த பிளேஸ் வேர் பையர் அண்டு செல்லர் அப்படின்னா வாங்கக்கூடிய நபர்கள் விற்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் அண்டு பாண்ட் ஆர் அதர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்டர்டேக்கன் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்விங் இன் த சேல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வாங்கிறதுக்கும் விற்பனை செய்வதற்கும் எல்லா விதமான செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் அதர் representative undertaken transactions involving the sales of security சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஹேஸ்டிங் அப்படிங்கிறது பங்கு மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா பையர் அண்டு செல்லர் பத்திரங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டாக் அப்படின்றது ஸ்டாக்கு செக்யூரிட்டிஸ் இருக்குதோ வாங்குறதுக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஒன்று கூடுவாங்களே அந்த கூடக்கூடிய இடம் பத்திரங்களை கையாளுறது வாங்கக்கூடிய நபர்கள் வாங்கணும் அப்படின்னா பையர்கிட்ட இருந்து இவங்க வாங்குறாங்க. செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு நபர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பத்திரங்களை வாங்குறது விற்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் கையாளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. Functions of a stock exchange ready and continuous to market is in fact பார்த்தீங்கன்னா market for the existing security. இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிவர்த்தனை நிலையில உண்மையான ஒரு நிலையா இருக்க செய்யுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்திரங்களுக்கான சந்தை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட் ஃபார் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்கு மாற்றங்களை இது ஒன்றா இருக்க செய்து இன்வெஸ்டர் வாண்ட் டு செல் ஹிஸ் செக்யூரிட்டி ஹி கேன் ஈஸிலி அண்ட் குவிக்லி டிஸ்போஸ் தம் ஆஃப் ஆன் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா முதலீட்டாளர்கள் தன்னுடைய செக்யூரிட்டிஸை வந்து ஈஸியாக வாங்கணும் இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எது சூட்டபிளான பிளேஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்திரங்களினுடைய சரியான முறையில் மதிப்பீடு செய்யவும் செய்கிறாங்க. இந்த ப்ரைஸ் அட் விச் செக்யூரிட்டிஸ் ஆர் பாட் அண்ட் சோல்ட் ஆர் ரெக்கார்டட் அண்ட் மேட் பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அதை வந்து பப்ளிக்கு என்ன பண்ண செய்கிறாங்க வெளியிடவும் செய்கிறாங்க வழங்கவும் செய்கிறாங்க. இந்த ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா விச் செக்யூரிட்டிஸ் ஆர் பாட் அண்ட் சோல்டு எந்த செக்யூரிட்டிஸை நம்ம வந்து வாங்குறோமோ இல்லை விற்பனை செய்கிறோமோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அது மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு பப்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பவும் செய்கிறாங்க. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தீஸ் ப்ரைஸஸ் ஆர் கால்டு த மார்க்கெட் கொட்டேஷன் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஈஸிலி எவாலுவேட் வர்த் இஸ் ஒன் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் ஆன் த பேசிக் ஆஃப் தி கொட்டேஷன்ஸ். இந்த கொட்டேஷன்ஸ் மூலமாக ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் மதிப்பை நம்ம வந்து அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எவாலுவேட் பண்ண முடியும். ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ் யாருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு. ஆல் டீலிங் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் கோர்னர்ஸ் வித் த வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஒப்பந்தங்களில் வந்து பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி என்னென்ன மாதிரியான ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ அது நன்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்கவும் செய்யுது. ப்ராப்பர் சேனலைஸ் ஆஃப் ஏ கேபிட்டல்ஸ் இதனுடைய கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னா மூலதனத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும் செய்கிறாங்க. சேனலைஸ் பண்ணவும் செய்கிறாங்க வழங்க செய்கிறது. பீப்புள் லைக் டு இன்வெஸ்ட் இன் த ஷேர் சச் கம்பெனிஸ் விச் ஈல்டு குட் ப்ராஃபிட். ஒரு சில நல்ல மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஈல்டு எந்தெந்த நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்குதோ அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யறதுக்கு யார் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் பீப்புள்ஸ் விரும்பவும் செய்கிறாங்க. ஸோ அதை இண்டிவிஜுவல் ஆர் டைரக்டர் டு ஓர்ஸ் த ப்ராமிசிங் கம்பெனிஸ் விச் டிக்ளேர் குட் டிவிடெண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் எ டைம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தனிப்பட்ட நபர்களினுடைய சேமிப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. நிறுவனங்களுக்கு ப்ராமிஸ் மெத்தோடையும் வழங்கவும் செய்கிறாங்க. 8 கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் பப்ளிசிட்டி விச் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிவ் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் அண்ட் their prices and the facilities provided for their purchase and sale induce people to save and இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது வந்து என்ன அப்படின்னா 8 கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா மூலதன உருவாக்கத்திற்கும் உதவி செய்கிறாங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிவ் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்க இல்லையா. இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ்க்கு தொழில் நிறுவனங்களினுடைய பத்திரங்கள் இருக்கு இல்லையா. இந்த ப்ரைஸஸ் அதனுடைய விலைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் அதனுடைய விலைகளும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா facilities provided by it for the purchase and sale induce people to save the invest. இதில் யாரெல்லாம் சேமிப்பு துறைகளில் எந்தெந்த மக்களுக்கு வந்து சேமிப்பு துறைகள்லையும் முதலீடு செய்யறதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூண்ட செய்கிறாங்க. அதாவது விலைகளின் பொருட்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பத்திரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸஸ் அதனுடைய விலைகளில் பார்த்தீங்க அப்படின்னாலும் விலைகள் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை சேல்ஸ் பண்ணுறதுக்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு தேவையான. அதே மாதிரி சேமித்து வைக்கிறதுக்கும் அதே மாதிரி முதலீடு செய்யறதுக்கும் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டியூஸ் பண்ண செய்கிறாங்க தூண்டுதல்களை ஏற்படுத்த செய்கிறாங்க. ஃபார் ஸ்பெகுலேஷன்ஸ் அதே மாதிரி யாருக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஊக வணிகத்திற்கும் ஆனால் வசதிகளை ஏற்படுத்தி செய்கிறாங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் ஆர்
இன்டிகிரேட் பார்ட் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எதில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இன்டிகிரேட் பார்ட் அப்படிங்கிறத ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகவும் இருக்க செய்யுது. இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் செக்யூரிட்டீஸ் ஆர் ஈக்குவலைஸ்டு. எங்க வந்து டிமாண்ட் அப்படிங்கிற வணிகத்தினுடைய பார்த்தீங்க அப்படின்னா, தேவை மற்றும் வழங்கல் 2 பத்தியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈக்குவலைஸ் பண்ண செய்றாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் செக்யூரிட்டீஸ் ஆர் ஈக்குவலைஸ் பண்ண செய்றாங்க. சிமிலர் பிரைஸ் அதே மாரி மூவ்மெண்ட் ஆர் ரெண்டட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்மூத்தாகவும் இருக்க செய்யும். பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா, பிரைஸஸ் உடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஸ்மூத்தா இருக்க செய்யும். அதே மாரி சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டீஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர்ரைட்டர் ஹோல்ட் ஃபார் தேர் டெம்பரவரி பீரியட். இதில ஸ்பெகுலேட்டர்ஸ் அப்படின்னாலே யாரு? ஊக வணிகர் சொல்றோம் இல்லையா? அவங்களும். அதே மாரி அண்டர்ரைட்டர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா, பொறுப்புதியாளர்கள். இவங்க இந்த ஹோல்டர்ஸ் உடைய டெம்பரவரி பீரியட் அப்படின்னு சொன்னா, ஒரு தற்காலிகமான காலகட்டத்தில ம் காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எதுல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா, டெம்பரவரி பீரியட் செக்யூரிட்டீஸ் இஷ்யூட் இன் எ நியூ கம்பெனிஸ். டெம்பரவரி பீரியட்ல நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, செக்யூரிட்டீஸ வந்து என்ன பண்றாங்க, நியூ கம்பெனிஸ்னா புதிய புதிய நிறுவனங்கள் வந்து செக்யூரிட்டீஸ இன்ட்ரோடியூஸ் பண்ண செய்றாங்க. ஸோ அன்லாக் தம் வென் தே ஆர் மார்க்கெட்டட் பிரிப்பேர்ட் டு அப்சார்ப் தியர் நியூ இஷ்யூ. இதில வந்து அப்சர்வ் பண்ண செய்றாங்க. புதிய வெளியீடுகளுக்கான சந்தைகளை ஈர்க்கிறதுக்கான தயாராகும்போது, அது அவர்களுடைய அம் அதுக்கான அந்த மார்க்கெட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணவும் செய்றாங்க. அந்த மார்க்கெட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்டர்டேக்கன் வென் தே மார்க்கெட் பிரிப்பேர்ட் டு அப்சர்வ் தியர் நியூ எங்கேல்லாம் புதுசு புதுசா வெளியீடு செய்றாங்களோ, அத அப்சர்வ் பண்ணி அதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிப்பேர் பண்ணி அன்லாக் தம் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, லாக் இல்லாம அத வந்து ஓப்பன் பண்ணி விடவும் செய்றாங்க. கிளியரிங் ஹவுஸ் ஆஃப் த பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இது அடுத்தது என்ன அப்படின்னா, தொழில் தகவல்களுக்கான ஒரு தீர்வகம். இது இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு furnish all important informations relating to capital management in அதே மாதிரி dividend distributions etc. and forward copies of a financial statement annual reports. இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கான எக்ஸாம். லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா, பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள், மூலதன மேலாண்மை, பங்காதாயம் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டிங் டு த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். முக்கியமான தகவல்கள் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குதோ, அந்த மாதிரி தகவல்கள வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, சமர்ப்பிக்க செய்றாங்க. ஸோ என்னென்ன லிஸ்டட் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபர்னிஷ் ஆல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், டிவிடெண்ட் உடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடியது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணவும் செய்றாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் இயல்புகள் என்னென்ன மாதிரியான இயல்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது. மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டீஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ மார்க்கெட் வேர் த செக்யூரிட்டீஸ் ஆஃப் எ கார்ப்பரேட் பாடிஸ், கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் பாடி ஆர் பாட் அண்ட் சோல்டு. இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இஸ் எ மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. வேர் த செக்யூரிட்டீஸ் ஆர் கார்ப்பரேட் பாடிஸ் அப்படின்னா என்னது? பெரிய பெரிய நிறுவனங்கள், அதே மாரி கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வாங்குறதும், விற்கிறதுக்கான செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்க செய்யுது. டீல் இன் எ செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டீஸ். இட் டீல் வித் ஷேர், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் சச் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டீஸ் ஆல்ரெடி இஷ்யூ இன் எ கம்பெனி ஏற்கனவே வெளியீடு செஞ்சிருப்பாங்க. அந்த கம்பெனிஸோட இத வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய பணியில ஈடுபடவும் செய்றாங்க. ரெகுலேட் த ட்ரேட் இன் செக்யூரிட்டீஸ். என்ன பண்றாங்க? பத்திரங்கள வந்து ஒழுங்குபடுத்த செய்றாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டஸ் நாட் பை அண்ட் செல் எனி செக்யூரிட்டீஸ் இன் ஓன் அக்கவுண்ட்ல எதையும் பண்றது கிடையாது. மெயின்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டீஸ் ஃபார் த ட்ரேட் இன் எ செக்யூரிட்டீஸ் டு மெம்பர்ஸ் ஆர் புரோக்கர்ஸ் ஹூ ட்ரேட் இன் த செக்யூரிட்டீஸ். யாரெல்லாம் வந்து வியாபாரத்துல இருக்க செக்யூரிட்டீஸ வந்து விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களோ, அந்த புரோக்கருக்கும், மெம்பர்ஸ்க்கும் தேவையான ஃபெசிலிட்டீஸ் வந்து பண்ணி குடுக்குறது தான் இதனுடைய நோக்கமா இருக்குது. தன்னுடைய ஓன் நேம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது கிடையாது, வாங்குறது, விற்பனை அப்படின்றதே கிடையாது. Allow deal only listed companies. In fact, பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் ஆன் எ அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டீஸ் தட் could be purchased and sold on its floor. எது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வாங்குறதுக்கு, விற்பனை செய்யறதுக்காக வேண்டி ம்
வாங்கி விற்பனை செய்யறக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டெயின் அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டீஸ். அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டீஸ் அப்படின்னா, ஆ அலுவலக பட்டியல் அப்படின்றது பத்திரங்கள வந்து வாங்கி விற்கிறதுக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்க, 15 டூ நாட் தன்னுடைய ஃப்ளோர்ல, தன்னுடைய இடங்கள்ல வாங்கி விற்பதுக்கு மட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுமதி அப்படின்றத அளிக்க செய்றாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ த மெம்பர்ஸ். ஆல் த டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டீஸ் அட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ இஸ் த ஆத்தரைஸ்டு புரோக்கர் அண்ட் த மெம்பர். இதுல யாரு மட்டுமே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான அங்கீகாரம் அளிக்கப்பட்ட புரோக்கர். மெம்பர்ஸ்க்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயல்பட முடியும். அசோசியேஷன்ஸ் ஆஃப் எ பெர்சன்ஸ் தனி நபர்களினுடைய அமைப்பாகவும் இருக்க செய்யும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஏ அசோசியேஷன்ஸ் பெர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் எ இண்டிவிஜுவல் விச் மேபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்டர் ஆர் அன்ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய இதுல யாரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்காங்களே அந்த அசோசியேஷன்ஸ் ஆஃப் எ பர்சன்ஸ் அப்படிங்கிறது தனி நபர்கள். அதுல குழுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பதிவு செய்யப்படாத அமைப்பாகவும் இருக்க செய்யலாம். ரெஜிஸ்டர் ஆர் அன்ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் பர்சன்ஸாகவும் இருக்க செய்யலாம். ரெகக்னைசேஷன் ரெகக்னைசேஷன் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க, ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பா இருக்க செய்தாங்க. ரெகக்னைஸ் ஃப்ரம் தயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன மத்திய அரசினுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுக்கு கண்டிப்பா ரெகக்னைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பா அங்கீகாரம் அப்படின்றது இருக்க செய்யணும். ஒர்க்கிங் as per their rules. Buying and selling transactions in the securities at the stock exchange are governed by rules and regulations of a stock exchange as well as SEBI guidelines. இதுல வந்து பையிங் வாங்குறது விற்கிறது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் கைட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா செபி அப்படிங்கிற அமைப்பு இதுக்கு கைட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ் இதுக்குன்னு மார்க்கெட் பிளேஸ் வந்து ஆத்தரைஸ்டு புரோக்கர் கம் டுகெதர் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு ஃப்ளோர் ஆஃப் எ மார்க்கெட் இஸ் கால்டு ட்ரேடிங் சர்க்கிள்ஸ் அண்டு கண்டக்ட் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து அதுக்கான ஆத்தரைஸ் டீலர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தினசரி வர்றதுக்கும் அவங்க ஒன்றக்கூடிய வணிக நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சந்தை பகுதிகளில் பங்கு மாற்றகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஃபினான்சியல் பாரோமீட்டர் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நிதி அளவீடுகள் அப்படின்றது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த ஃபினான்சியல் பாரோமீட்டர் அண்ட் டெவலப்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அளவீடுகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு அமைப்பாகும், நிதியினுடைய அளவீடுகளாகவும் மற்றும் பொருளாதாரத்தை வந்து அடையாளமாகவும் இருக்க செய்யுது. ஒன்று பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அளவிடுவதற்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் த நேஷனல் எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கவும் செய்யுது. பெனிஃபிட் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பெனிஃபிட் அப்படிங்கிறது 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா சொசைட்டி, இன்னொன்று பார்த்தீங்க கம்யூனிட்டி, அடுத்தது கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா பெனிஃபிட் ஆஃப் த கம்யூனிட்டிஸில் வந்து எக்கனாமிக்கினுடைய டெவலப்மெண்ட் பண்ண செய்யுது. ஃபண்டை வந்து ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மாகவும் இருக்க செய்யுது. டூல்ஸ் டு டைவர்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய நிதி வளங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு ரிசோர்ஸ் அப்படின்னா வளங்களை மாற்றக்கூடிய அமைப்பாகவும் இது செயல்படவும் செய்யுது. கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் மூலதன உருவாக்கத்திற்கும் இது என்கரேஜ் பண்ணவும் செய்யுது. ஃபண்ட் ரைசர் ஃபார் த கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பணிகளையும் செய்து கொடுக்குது. கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ் குட்வில் ஆர் ரெப்புடேஷன்ஸ் மீதான நன்மதிப்பு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா புகழ், அதனுடைய புகழை என்ன பண்ணுது அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணுது, உயர்த்தவும் செய்யுது. அதே மாதிரி வைல்டு மார்க்கெட்டு ரெடி மார்க்கெட் ஃபார் சச் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ். இதில் வெறும் சந்தையை மார்க்கெட்டை வந்து வைடர் ரேஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய பணியவும் செய்யுது. ரைசிங் ஹியூஜ் ஃபண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய நிதி அமௌண்ட்டை திரட்டுறதுக்கும் எது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேன் பி பை என்ன பண்ணலாம் ஃபண்ட் ஈஸியாக ஃபண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைஸ் பண்ணிக்கவும் முடியும். இன்கேஸ் த பார்கெனிங்
ஸ்ட்ரென்தன் எதையும் ஸ்ட்ரென்த் பண்ண செய்யுது அப்படின்னா பார்கெயின் பேரம் பேசக்கூடிய அந்த பேரத்தினுடைய வலிமையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகரிக்க செய்கிறாங்க. பார்கெனிங்கை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணவும் செய்கிறாங்க. அதே மாதிரி பெனிஃபிட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் லிக்விடிட்டி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் த இன்வெஸ்டர்ஸ் டு த கன்வெர்ட்டிங் ஹிஸ் ஷேர் இன்டு கேஷ் குவிக்லி அண்ட் த இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து விரைவான முறையில் வேகமாக முறையில் என்னமா பண்ணலாமோ கேஷாகவும் மாற்றவும் முடியும். மாற்றுறதுக்கு இது ரொம்பவும் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெல்ப்பாகவும் இருக்க செய்யுது. ஆடிங் கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் எ செக்யூரிட்டிஸ் இது என்ன பண்ணுது பணத்திற்கு பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கையாகவும் இருக்க செய்யுது. ஸோ ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் இன் டீல் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இட் இஸ் எ குட் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் த அப்ளைங் லோன் ஃப்ரம் த பேங்க். நம்ம வங்கியிலேருந்து நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கான பத்திரங்களுக்கு வந்து பங்கு பரிமாற்ற நிலையங்களில் வந்து வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறது மதிப்பு அப்படிங்கிறது இதோட என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ண செய்கிறாங்க. ஆடிங் கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் எ செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா இன்வெஸ்டருடைய ப்ரொடக்ஷன்ஸ் முதலீடு பண்ணக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் செய்யுது. அண்ட் பையிங் என்கரேஜிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ப்ரொடெக்ட் பண்ண செய்கிறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வட்டியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கவும் செய்யுது. அசைனிங் ரியல் வர்த் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அடுத்தது என்ன அப்படின்னா உண்மையான மதிப்பு வந்து உண்மையான மதிப்பு அதனுடைய வேல்யூ வர்த் ஆஃப் த செக்யூரிட்டி ஒவ்வொரு செக்யூரிட்டிஸோடைய ரியல் வர்த் இருக்கலையே அசைனிங் பண்ணக்கூடிய பணியையும் செய்கிறாங்க. மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டிஸ் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டிஸோடைய ட்ரேடு அப்படின்னா என்னது மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா பத்திரங்களினுடைய வியாபாரத்திற்கான கருவிகளாகவும் இருக்க செய்யுது. ப்ரொவைட் த மெக்கானிசம் பை விச் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் எ லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் டேக் பிளேஸ் இன் எ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். குறைவான நேரங்களிலே பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் சொல்கிறேன் இல்லையா ஒரு சில நிமிடங்களை விற்பனை செய்வதற்கான முறைகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குவதற்கான நடைமுறைகளையும் இதில் இருக்க செய்யுது. அதே மாதிரி லிமிட்டேஷன் அப்படின்னா குறைபாடுகள். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான கண்ட்ரோல் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய கட்டுப்பாடு அப்படின்றது ஆப்சண்டாக தான் இருக்க செய்யுது. ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் த அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன்ஸ் ஊக வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா அங்கே என்ன மாதிரியானது இருக்குது அப்படின்னா அன்ஹெல்தி ஆரோக்கியமற்ற ஒரு அன்ஹெல்தி மெத்தடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்றது இருக்க செய்யுது. ஆனால் மோர் தென் ஒன் சார்ஜ் இந்த பிளேசஸ் எல்லா இடங்கள்லையும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜஸ் அப்படின்றத மேற்கொள்ளவும் செய்கிறாங்க. நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த margin requirement in the stock exchange or the in case of the produce exchange. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய விளிம்பு தேவைகள் அதனுடைய உற்பத்தி தேவைகளுடைய விஷயத்தில் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னால் வலியுறுத்துறது கிடையாது. நான் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது இன்கேஸ் ஆஃப் த ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த உற்பத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டில் அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அது நோ ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ப்ராப்பரான முறையில் அதுக்கான ஒழுங்குமுறைகள் அப்படின்றது இருக்குதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. லிஸ்டட் செக்யூரிட்டி அப்படின்னா பட்டியலிடப்பட்ட பத்திரங்களுக்கு. அது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்க செய்யுது. இதில் 21 ஆஃப் தம் பிகினிங் பார்த்தீங்கன்னா ரீஜனல் நேச்சராக இருக்க செய்கிறாங்க. அதே மாதிரி இது அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம நாட்டில் ஃபாலோயிங் த நேம் ஆஃப் their வேரியஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா என்னெல்லாம் இருக்குது பாம்பே அகமதாபாத் பெங்களூர் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி டாப் 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நியூயார்க்கு அப்படின்றத அடுத்தது லண்டன் டோக்கியோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் NASDAQ நேஷ்னல் அசோசியேஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி டீலர்ஸ் ஆட்டோமேட் கொட்டேஷன்ஸ் அப்படின்றது
இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர் அப்படின்றது என்ன பண்ணுங்க, கேரி their நேம் டிபெண்டிங் ஆன் their மோட்டிவ் ஆன் த ட்ரேடிங் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செயல்பாடுகளை வச்சு தான் அவங்களுடைய நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ண செய்றாங்க. புல் அப்படிங்கிறது தேஜிவாலா அப்படிங்கிறத சொல்லி செய்றாங்க. இந்த பிரைஸஸ் ஹூ எக்ஸ்பெக்ட் எ ரைஸ் இன் த பிரைஸ் செக்யூரிட்டீஸ் இன் ஃபியூச்சர்ல அதனுடைய பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நபரா இருக்க செய்வாங்க. Purchase their anticipations of the price rise in the market, purchase or shares at present and other securities will intentions to sell higher prices in future. இப்போதைக்கு prices பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில வாங்கி எதிர்காலத்தில் அதிகமான விலையில விற்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படின்றது இருக்க செய்யும். Just like பார்த்தீங்கன்னா bull எப்படிங்கிறது trend to throw their victim up in the or the bull speculator simulated prices to rise. எப்படி ஒரு காளை எப்படி தன்னுடைய கொம்பால குத்தி மேலே உயர வீசி எறியுதோ அதே மாதிரி ப்ரைஸஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் உயரும் அப்படிங்கிற நம்பிக்கை உடைய நபர்களாக இருக்காங்க. ஆப்டோமேட்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழைக்க செய்கிறாங்க. வேர் அப்படிங்கிறவங்க மண்டிவாலான்னு சொல்கிறாங்க. ப்ரைஸஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் ஃபால் இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் எப்படி என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை உடைய நபர்களாக இருக்காங்க. பர்ச்சேஸ் அண்ட் செல்தம் லோயர் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர்ஸ். இப்போ வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் குறைந்த விலையில் இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து பர்ச்சேஸ் தம் அட் ஏ லோயர் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். நம்ம எதிர்காலத்தில் குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவாங்க. பட் பியோர் டஸ் நாட் ஹாவ் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரெசென்ட் பட் செல் தம் இன் த ஹையர் ப்ரைஸஸ் இன் அன்டிசிபேஷன்ஸ் ஆஃப் த தென் ஹீ வில் சப்ளை தம். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அட் ப்ரெசென்ட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே விற்கிறதுக்கு வரமாட்டாங்க. அட் செல் தம் அட் ஏ ஹையர் ப்ரைஸஸில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால விற்க முடியுமா அப்படின்னா விற்கவும் முடியாது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசிங் அட் ஏ லோயர் ப்ரைஸ் இன் ஏ ஃபியூச்சர். பியோர் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இன் விக்டிம் டவுன் டு கிரவுண்ட். சிமிலர்லி the bear speculator trend to force down their prices of a securities. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் குறைந்த விலையில் வந்து பின்னாடி பிற்காலத்தில் ஒரு குறைஞ்ச விலையில் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ண உடைய நபர்களாக இருக்காங்க. குறைந்த விலையில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாத சூழல்களை ஏற்படுத்த செய்வாங்க. அப்போ கரடி எப்படி தன்னுடைய பியர் வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் விக்டிம் டவுன் டு கிரவுண்டில் எப்படி கொம்பால வந்து அமைக்குதோ அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பெகுலேட்டிவ்ஸ் வந்து ஃபோர்ஸ் டவுன் த ப்ரைஸஸ் ஆஃப் யர் செக்யூரிட்டிஸ். அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரைஸஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஏற்படுத்த செய்வாங்க. இதனால இவர் என்ன பெஸ்மெட்டிக் ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லிட்டு செய்கிறோம். ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க காஸ்டியஸ் ஸ்பெகுலேட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னெச்சரிக்கை ஊக வணிகர் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. நியூ கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்ட் டு செல் தம் அட் ஏ ப்ரீமியம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதிய 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 கம்பெனிஸில் வந்து என்ன பண்ணுங்க அறிமுகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைஸஸை வாங்கி ப்ரீமியம் மற்றவர்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குட் select their companies பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அட் ஏ மோர் டிமாண்ட் ஆர் லைக்லி டு கேரி த ப்ரீமியம். என்ன பண்ணுவாங்க நல்ல கம்பெனிஸை இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சார் மோர் டிமாண்ட் தேவைப்படக்கூடியது லைக் பண்ணக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்க அதிகமான ப்ரீமியம் கிடைக்கக்கூடிய கம்பெனிஸுமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து செல் த ஷேர் பிஃபோர் பீயிங் கால்டு த பே த அலாட்மெண்ட் மணி அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க பொருட்களை வந்து ஷேர்ஸை வந்து விற்பனை செய்யக்கூடிய வழியில் ஈடுபட செய்வாங்க. ஸோ அதனால தான் இதை நம்ம ப்ரீமியம் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு செய்கிறோம். அதுக்கு அலாட்மெண்ட் மணி வர்றதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ண செய்வாங்க. லேம்டெக்கும் எப்படி அப்படின்னா பியோர் மாதிரி தான். வென் பியோர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் கமிட்மெண்ட். தன்னுடைய கமிட்மெண்ட்டில் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஷ்டப்படுவாங்க. ஸோ இட் வந்து
ஸ்ட்ரகிளிங் லைக் பார்த்தீங்கன்னா லேம்டெக்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் டு செல் த செக்யூரிட்டி அட் லேட்டர் டேட் பின்னாடி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஆன் த அப்பாயிண்டட் டைம் இஸ் நாட் ஏபிள் டு கெட் செக்யூரிட்டிஸ் அஸ் த ஹோல்டர் நாட் வில்லிங் டு பார்ட் வித் தம். என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், ஸோ டெலிவரிக்காக வேண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த பத்திரங்களை எல்லாமே விற்க செய்வாங்க. பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நாளில் யாருமே அதை விற்கிறதுக்கு முன் வராததுனால அந்த எந்த விலையிலுமே வாங்குறதுக்கு கிடைக்காம அவர் ஒரு மூலையில் முடக்கப்பட்ட நிலையில் இருக்க செய்வாங்க. அதனால தான் இவர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேம்டெக்னு சொல்லிட்டு சொல்ல செய்வோம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று என்ன அப்படின்னா கமாடிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன மீன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னாலே ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஃபார் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ். இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அமைக்கப்பட்ட ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு பார்க்க செய்கிறோம். கமாடிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் இந்த commodity exchange in the exchange where the commodities are traded. என்ன அப்படின்னா இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்ட பரிமாற்றம் அப்படிங்கிறது. இங்கே வந்து என்ன மாதிரியானது மட்டுமே பரிமாற்றம் நடக்கும் அப்படின்னா கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வேர் கமாடிட்டிஸ் ஆர் ட்ரேடட். இங்கே பண்டங்களுக்கு மட்டுமே பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்க செய்யும். மெட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அந்த மாதிரியான மெட்டல்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் மட்டுமே இங்கே ட்ரேடிங் அப்படின்றது இருக்க செய்யும். ஸோ ப்ரொவைடிங் ஈஸிலி மார்க்கெட்டபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ப்ரொவைட் மார்க்கெட் பண்ணலாம். ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஆர் ப்ரைஸ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் லிக்விடிட்டி டு த செக்யூரிட்டிஸ். இந்த பத்திரங்களுடைய தேவைகளை ஏற்படுத்துறது, பத்திரங்களுடைய விலையை காப்பீடு செய்வது, நீர்மைத்தன்மைகளை ஏற்படுத்துறது, இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸாக இருக்க செய்யும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆஃபரிங், ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் என்ன ப்ரைஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னா விலையில் வந்து காப்பீடு செய்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது. அடுத்தது லிக்விடிட்டி டு த செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நீர்மைத்தன்மைகளை ஏற்படுத்துது. இதனால் இதனுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் த கேபிட்டல் ரிசோர்ஸ். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தைப்படுத்துறது. இது பொருட்கள் ஃபெசிலிட்டேட்டிங் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்குடைய பெஸ்ட் யூஸ் ஆஃப் த கேபிட்டல் ரிசோர்ஸ். வளங்களையும் மூலதன உருவாக்கம் மற்றும் மூலதன வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துறது. இதுதான் இதனுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்க செய்யும். ஃபாலோ த்ரூ தயர் ரிஸ்க் ரிடக்ஷன்ஸ். அதில் இருக்கக்கூடிய ரிடக்ஷன்ஸ் ஆபத்துக்கள் என்னென்ன மாதிரி ஆபத்துக்கள் இருக்குதோ அதையெல்லாம் குறைக்க செய்யக்கூடிய பணியை செய்யும். இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண செய்கிறாங்க? இன்வெஸ்டர்ஸ் அண்டு ஸ்பெகுலேட்டர். இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூசர், டீலர், ட்ரேடர் அண்ட் த அண்ட் எ பாடி ஆஃப் எ ஸ்பெகுலேட்டர்ஸ். பீரியட் ஆஃப் இதில் வந்து பீரியட் அப்படிங்கிறது ஃபார் த கேஷ் ரெடி டெலிவரி அண்ட் டீலிங் ஃபார் எ அக்கௌண்ட் ஃபார் த ஃபோர்நைட். இதில் ஒப்பந்த காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 15 days அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி டெலிவரி டீலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ஃபோர்நைட். இதில் வந்து ஒரு 15 daysக்குள்ளே இருக்க செய்யும். இதில் வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பீரியட் 2 or 3 months ஃபியூச்சர் மார்க்கெட் இந்த டீலிங்கில் இருக்க செய்யும். இதில் வந்து ஆர்டிகல்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறது இது என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்க செய்யும். பாண்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத டீலிங் அப்படின்றது நடக்க செய்யும். ஒன் டியூரபிள் கிரேடர் அண்ட் குட்ஸ் ஹேவிங் லார்ஜ் வேல்யூம் ஆஃப் எ ட்ரேட் ப்ரைஸஸ் அன்சர்டனிட்டி அண்ட் அன்கண்ட்ரோல் சப்ளைஸ் அப்படின்றது இங்கே ட்ரேடிங் அப்படின்றது நடக்க செய்யும். ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊக வணிகம் சொல்லுவாங்க. ஒன்று ஃபார்வேர்டு பட் ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ஷூர் த feasibility of a security forwarding and a board ready liquidity and continuous market of securities. இந்த ஊக வணிகம் அப்படிங்கிறது பந்தயம் தயாராக நீர்மைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான பத்திரங்களை விற்பனை செய்யறதுல உறுதிப்படுத்த செய்வாங்க. இதில் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஷூர் அசம்ஷன்ஸ் அண்ட் அப்சர்ப்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரைஸோடைய ரிஸ்க். அதில் வந்து விலையினுடைய இடர்பாட்டினுடைய ஈர்ப்பு உத்தேச நிலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உறுதிப்படுத்தக்கூடிய பணியை செய்வாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா கார்னரிங் அப்படிங்கிறது அடுத்தது.
கார்னரிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் முன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முன் ஒப்பந்தம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் டீலிங் தயர் சிம்பிளி அஸ் எ செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபுல்லி ஸ்டாண்டர்டைஸ்டு. முழுவதுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தரநிலைப்படுத்தப்படுதல். முன்னோக்கு ஒப்பந்தங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எளிமைப்படுத்த செய்கிறாங்க. சிம்பிளி பண்ண ஃபார்வர்டு டீலிங் ஆர் சிம்பிளிஃபைட் பண்ண செய்கிறாங்க. அதேமாதிரி செக்யூரிட்டிஸ் ஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ண செய்கிறாங்க. Standard are to be fixed for the durability, graded facilities for the future contracting. ஸோ அடுத்தது நேஷ்னல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இயர் லிமிடெட், ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், அடுத்தது செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த ஒவ்வொரு அமைப்புகளுமே கொடுத்துருக்குறாங்க. NSE அப்படிங்கிறது எப்போ இன்கார்பரேட்டட் இன் நவம்பர் 1992 இன்கார்பரேட் பண்ண செய்கிறாங்க. வைடு ஸ்க்ரீன் பேஸ்ட் ஆன்லைன் அண்டு ஆர்டர் டிவைன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதில் நடக்க செய்யும். இது எல்லாமே எந்த பேசிக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேஸ்டு ஆன்லைன் அண்டு ஆர்டர் டிவைன் அப்படிங்கிற ட்ரேடிங் அப்படிங்கிற சிஸ்டம் நடைபெற செய்யும். அதேமாரி ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெடில் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் their trading, clearance and settlement service for the securities and monetary instrument. அடுத்தது என்ன இதில் வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது கமிட்டட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் ட்ரேடிங், இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவான முறையில் விற்பனைகள் நடக்கணும் அப்படின்றதும் இதனுடைய முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி செட்டில்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? செட்டில்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தீர்வை முறைகள் அதே தொடர்பான என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் முடிப்பதற்கான செட்டில்மெண்ட் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இதற்கு செய்யும். ஒரு செக்யூரிட்டிஸ் இருக்குதுப்பா, ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீடாக என்ன பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணுறது, செட்டில்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வேகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். National Clearance and Depository. The system was created chiefly பார்த்தீங்கன்னா to help overcome their problem of settlement and clearance of transactions consequent to the enormous workload of the clearing agencies and share transfer agency. இதில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்சிலாம் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விரைவான முறையில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தவறுகளை வந்து சரி செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அமைப்பு. செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட்டப் த செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ் இந்தியா எப்போ அப்படின்னா 1994 வந்து ஆர்பிஐ தான் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா செட்டப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொவைடிங் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஆக்ட் இது வந்து கம்பெனி 1956 ஜாயின்லி வித் த பப்ளிக் செக்டர் பேங்க் அண்டு ஆல் இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட எப்போ சேர்ந்தது அப்படின்னா 1956 வந்து இது சேர்ந்துருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படிங்கிறது அடுத்தது. நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted them depository act in August 1956. எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1996 கொண்டு வந்தாங்க. ப்ரொவைடிங் வே ஆஃப் செட்டிங் அப் டெபாசிட்டரி இன் இந்தியா. இது எதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் pioneering the contract of the depository and using arrow papers of the settlement securities. இது வந்து எந்த மெத்தடில் தீர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி கொண்டாங்க அப்படின்னா பேப்பர்லெஸ் மெத்தட் அப்படின்ற முறையில் செட்டில்மெண்ட் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தது இந்த நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் அமைப்பு அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து டெபாசிட்டரி வாஸ்
ஃபர்ஸ்ட் டெபாசிட் இன் இந்தியா நவம்பர் 8 1996ல ஃபர்ஸ்ட் கொண்டாங்க. இதனுடைய ட்ரேடிங் டிமேட்டரலைஸ்டு செக்யூரிட்டிஸ் ஆன் த நேஷனல் ஸ்டாக். இந்த பேப்பர்லெஸ் மெத்தடை வந்து எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1997லேருந்து தான் தொடங்கி அதை ஆரம்பித்து செயல்படுத்திட்டு வரவும் செய்கிறாங்க. இதோட லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சிருக்கணும்.